எல்லா பொருளும் எப்படி கிடக்கு பாரு. இது என்ன பேப்பரு? குப்பை போல இருக்கு. சத்யா, இங்க வச்சிருந்த பேப்பர் பாத்தியா? காணோம். என்ன பேப்பருங்க? எனக்கு தெரியலையே. ஏய், அதுல தாண்டி மெயில் ஐடி ஏடிஎம் பின்லாம் இருக்கு, அத போய் பாருப்போ. தேடுறேன். மா, ஏதா சின்ன பேப்பர் பாத்தியா? ஆமாண்டா, குப்பையில தூக்கி போட்ட. எது தூக்கி போட்டியா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? எந்த மைத்துக்கு தூக்கி போடுற? என்னங்க அம்மா கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏய், நீ அமைதியா இரு. மா, உங்களுக்கு அறிவு இல்ல, எதுக்கு தேவலாம பண்றீங்க? சை. ஏய் பைத்தியமே, துணிய வாஷிங் மிஷின்ல போறதுக்கு முன்னாடி பாக்கெட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ண மாட்டியா கிளவி? எனக்கு தெரியலடா. உனக்கு என்னதான் தெரியும்? நல்லா திங்க தெரியுமா? என்னங்க அவ்வளவு திட்டுறீங்களே அவங்கள? ஏன் துவைக்க போடுறதுக்கு முன்னாடி நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கலாம்ல? ஏய், நீ என்ன இதுக்கு சப்போர்ட்டா? முதல்ல இது எங்க தொலைஞ்சாதான் வீடு நிம்மதியா இருக்கும். என்னங்க ஆச்சு? ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு தெரியலமா. என்கிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதியே இல்ல. ஏன் சத்யா? எப்படிங்க நிம்மதியா இருக்கும்? ஒரு தாயோட சாபம் உங்களை நிம்மதியா இருக்க விட்டுருமா? ஒரு அம்மாவை வாய்க்கு வந்தபடி திட்டுறதும் அவங்களை அவமானப்படுத்துறதும் பண்ணிட்டு இப்ப நிம்மதி இல்லைன்னா அவங்க ஆசீர்வாதம் இல்லாம எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? சத்யா, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி, என்ன மன்னிச்சிரு. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அம்மாவை திட்டின உங்களெல்லாம் நான் இல்ல யாரும் மன்னிக்க மாட்டாங்க.